கேள்வி பார்வையாளர்கள் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு சமதர்ம கட்சியின் தலைவர் தங்கப்பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். 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 சென்னையில இன்றைய தினம் மத்திய நிதியமைச்சராக கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் பல்வேறு அரசியல் விவகாரங்கள்லாம் பேசியிருந்தாங்க. குறிப்பா பார்த்தோம்னா தமிழ்நாடு எல்லாத்துலயும் முன்னேறிச்சு வளர்ந்துருச்சுன்னு சொல்றீங்க, வட இந்தியாவை காட்டணும். அப்படி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் வேங்கவேல் போன்ற ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த மாதிரியான சம்பவம்லாம் அங்கே நடக்கலையே நம்ம ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. கூடுதலாக பார்த்தோம்னா ஸ்டாலின் அவர்கள் நம்ம சாதிவாரி கணக்கெடுப்புக்கு நீங்க தான் உரிமை கொண்டாடுறீங்க, நீங்களாம் உரிமையை கொண்டாடக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. இது நேரடியாக ஸ்டாலினுக்கு எதிரான ஒரு கருத்தை நம்ம பார்க்க முடியுமா சார்? இல்லை, வெட்டிப்பய வேலையில குற்றம் காண முடியாது. வெட்டிப்பய வேலையில குற்றம் காண முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? வேலையே செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எப்படி குற்றம் சொல்லுவீங்க? வடக்க யூபியா இருக்கட்டும், மாப்பியா இருக்கட்டும், மகாராஷ்டிராவா இருக்கட்டும், இந்த மாநிலங்களில் எஃப்ஐஆரை பதியப்படுறது இல்லையே. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான வன்முறைக்கு எதிராகவோ, பழங்குடியினருக்கு எதிரான வன்முறைக்கு எதிராகவோ, சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வன்முறைக்கு எதிராகவோ எந்த எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்கு? உத்தரப்பிரதேசத்துல கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய இளைஞர்களை ஜெயிலிருந்து தப்பிச்சாங்கன்னு சொல்லி ஒரு மொட்டை மலையில போய் நிக்க வச்சு எல்லாரையும் சுட்டு கொண்டுட்டு ஷூ யூனிஃபார்ம்லாம் போட்டு ஒரு டிராமா போட்டீங்க. இந்த கேவலத்தை உலகத்துல எந்த நாடாவது செய்யுமா? சிங்கள அதாவது மிக போர் பதற்றம் உள்ள நாடுகள்ல நடக்கிற மாதிரி நீங்க ரொம்ப கூலா, இதுக்கு பேர் எக்ஸிகியூஷன் பேரு, மிக கொடூரமாக கொலையை அரங்கேற்றுவது. அதை யார் செஞ்சது? கிரிமினல்கள் செய்யல, உங்க போலீஸ் செஞ்சிச்சு. சரியா? அப்ப இதுதான் உங்க மாநிலத்தினுடைய லட்சணம். அப்ப இப்படி வச்சுக்கிட்டு நீங்க உண்ணாவு தாக்குதலுக்கு உண்ணாவு பாலியல் பலாத்காரம் இருக்கு, இப்படி பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கு. இதுல செய்தி சேகரிக்க போனவர் இன்னைக்கு அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட்ல உள்ள கிடக்கிறாரு. பத்திரிகையாளர் 2 வருஷம் ஆச்சு, விசாரணை இல்லாம கிடக்கிறாரு. இந்த லட்சணத்துல எஃப்ஐஆரே உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல பதிவாகாது. வேங்கை வயல்ல எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு, விசாரணைகள் முடுக்கி விடப்பட்டிருக்கு. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் சென்று இருக்கிறார்கள். அவங்க கோணத்துல கருத்துக்களை வெளிப்படுத்திருக்காங்க, வெளிப்படுத்த அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஊடகங்கள் விசாரிச்சு வெளியே சொல்லி இருக்கிறாங்க. எல்லாத்தையும் சட்டம் ஒழுங்கு போலீஸ் விசாரிச்சு, சிபிசிஐடி விசாரிச்சு இல்லையா, பல கைகளுக்கு மாறி அது மேல் விசாரணை நோக்கி போயிருக்கு. அப்ப அதான் சொல்றேன், வெட்டிப்பய வேலையில குறை சொல்ல முடியாது. அங்க எஃப்ஐஆர் பதியப்படாது, குற்றங்கள் நடக்கும். பெண்களை கீழ்த்தரமாக நடத்தக்கூடிய மாநிலம் பாஜக ஆளு மாநிலம் இல்லையா? பொது வெளியில நீங்க தமிழ்நாட்டுல 1000 கொலைகள் நடக்குதுங்க, சாதி வன்முறை நடக்குதுங்க, மத வன்முறை கூட நடக்குதுங்க. எங்காவது சம்பந்தப்பட்ட பெண்களை பொதுவெளியில் வைத்து துணியை உருவி நிறுவனமா பரவிட விட முடியுமா? அங்க எல்லா பேரும் சேர்ந்து எவன் செய்யறானோ அவனை வெட்டிடுவாங்க. அப்படி பெண்களை மதிக்கக்கூடிய தமிழகம் அது. அப்ப நீ அவ்வளவு கேவலமா உன் மாநிலத்தை வச்சுக்கிட்டு நீ இங்க தமிழ்நாடு பெருசுன்னு சொல்றாங்க. வேங்கவேல்னா இங்க எந்த குற்றங்களும், எல்லா குற்றங்களும் பதிவாகுது. சரியா? அப்ப இங்க வேலை நடக்குது, குற்றங்கள் நடந்தா அதற்கு எதிரான நடவடிக்கை உடனடியாக கவனத்துக்கு வருது. அதனால இது இங்க தெரிய வருது. அதனால இவர் நிர்மலா சீதாராமனை போன்ற இருட்டடிப்பு பேர்வழிகள், இரட்டை நாக்கு பேர்வழிகள், சங்கிகள் ஒருபோதும் உண்மை பேசுறது இல்லை, எல்லாம் பொய், பச்சை பொய். அதனால இவர்கள் பேசுவதை நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியதில்லை. அவர்கள் பேசுவதில் எல்லாம் வஞ்சகம் இருக்கு. தமிழ்நாட்டை எப்படி கருவறுக்கணுன்ற திட்டம் தான் அவர்கள். இல்ல, அவங்க திராவிட மாடல் அரசு நோக்கி கேள்வி கேட்க அவங்களுக்கு உரிமை இருக்குல்ல, ஒரு நிதியமைச்சரா. அதான் சொல்றேன், நீங்க திராவிட மாநில அரசை கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இருக்கலாம், முதல்ல தகுதி வேணும். தகுதி இல்லைன்னு சொல்றோம், உரிமை எல்லாருக்கும் தான் இருக்கு. அவங்க கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்ல, கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா, அருகதை இருக்கா, யோகியதை இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். இந்த கருத்தை நீங்க சொல்லிக்கிறதா அந்த சாதிவாரி கணக்கெடுப்பையும் மிக முக்கியமா அந்த இடத்துல பேசியிருக்காங்களா? இது திமுக ஸ்டாலின் அவங்களாம் உரிமை கொண்டாடலாமான்னு கேள்வி வைக்கிறாங்களா? அப்புறம் யாரு உரிமை கொண்டாடுறது? தமிழ்நாட்டுல வகுப்புவாரி உரிமை முதல் அரசியல் சட்ட திருத்தம் யாரால் கொண்டு வரப்பட்டது? தந்தை பெரியாரால் கொண்டு வரப்பட்டது. அப்புறம்
அத அவரை கொள்கை தலைவராக கொண்ட அரசியல் கட்சியாக திமுக கடந்த 70 ஆண்டுகள்ல தொடர்ந்து அவங்க தானே சமூக நீதிக்கு குரல் கொடுத்திருக்காங்க. இந்தியாவிலே 69% இடஒதுக்கீடு சட்டப்பூர்வமாக கொண்டிருக்க ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அப்புறம் இந்த தமிழ்நாடு தான் சமூக நீதிக்கு ஜெனூனா இருக்கு, சரியா, உறுதியாக இருக்கு, லட்சியத்தோடு இருக்கு. அப்புறம் உங்கள்கிட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு நீங்க யார் சொல்லி இப்ப நடத்துறீங்க? பீகார்ல அரசியலா கேவலமா அடி வாங்குனீங்க. எதுக்கு? உங்க RSS தலைவர் நாக்பூர்ல உட்கார்ந்துக்கிட்டு மோகன் பகவத் இனிமேல் இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு விட்டார். அறிவிப்பு விட்டோன்னே பீகார்ல இறங்கி தெரு தெருவா அடிச்சாங்க, பெருங்கலகம் பண்ணாங்க. உடனே வாபஸ் வாங்கினார். இதான் உங்க லட்சணம். இடஒதுக்கீட்டை நீங்க சனாதன கும்பலுக்கு இடஒதுக்கீட்டுக்கு என்ன சம்பந்தம்? நீங்க சாதிய படிநிலை நீடிக்கணும்னு சொல்லக்கூடிய கும்பல், ரைட்டா? சமத்துவத்தையும் சமூக நீதியையும் பேசக்கூடிய அரசியலை ஆதரிக்கக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்ன்றாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தவங்களை இதுவரைக்கும் நீங்க என்ன சொன்னீங்க? இதுவரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்ததை தினமலர் பத்திரிகை என்ன சொல்லும்? பள்ளிகளில் சாதிகள் இல்லையடி பாப்பா என்று சொல்லிவிட்டு சாதி கேட்கிறார்கள். இவருடைய கவிதை இதெல்லாம். அப்புறம் மெரிட்டோக்ரேசி அப்படின்னு லந்தடிக்கிறது, கோட்டா பேச்சு அப்படின்றது, கோட்டாக்காரங்கன்னு சொல்றது. இப்ப நீ கேவலமா இடஒதுக்கீடுக்கு வந்து நாங்க தொங்க போட்டு அலையிற, அதுக்கு பேரு என்னவா? அதுக்கு பேரு கோட்டாக்ரசி இல்லையா? அதை எதுக்கு தூக்கிட்டு வந்து இப்ப பிச்சை எடுக்கிறீங்க? கோட்டா பிச்சை நீங்க ஏன் எடுக்கிறீங்க? இப்ப அது மட்டும் இல்ல, தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடிகள், அவர்களை விட குறைவான மதிப்பெண் பெற்றாலே இவர்களுக்கு பதவி உண்டு. இந்த வெக்கமா இல்ல? நாங்க பிடிக்கிட்டு சாகவானா நீங்க எல்லாம்? அது 8 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாலும் ஏழைகளாம், அரிய வகை ஏழைகள். இந்த பொழப்புக்கு ஏட்டையா பிச்சை எடுக்கலாம்னு சொல்லுவோம் அப்படில வடிவேல், அந்த மாதிரி, ரைட்டா? அப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு யாருடைய அரசியல்? தமிழ்நாட்டில இருந்து போன அரசியல். அது அன்னைக்கு இந்தியா கூட்டணியுடைய முழக்கமா மாறுச்சு, தேர்தல் வாக்குறுதியா இருந்துச்சு. கடந்த 2 ஆண்டுகளா ராகுல் காந்தி இவங்க வாயில கத்திய விட்டு சுத்தினாரு, எல்லா இடத்துலயும் இதை பிரச்சாரம் பண்ணாரு. சாதிவாரி கணக்கெடுப்பை பாஜக எடுக்காதுன்னு பார்லிமெண்ட்ல கிளின்னு கிழிச்சாரு. அதனுடைய விளைவு இன்னைக்கு வேற வழி இல்லாம இன்னைக்கு அறிவிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, எதை எதிர்பார்த்து அறிவிச்சிருக்கிற? எந்த பீகார்ல இடஒதுக்கீட்டை ஒழிக்க போறேன்னு சொல்லி மோகன் பகவத் அரசியல் ரீதியா ஒரு செருப்படி வாங்கினாரோ அதே ஊர்ல தேர்தல். அப்ப அங்க அதிகாரம் பெறணும். தமிழ்நாடு தேர்தல் வந்துருச்சு. அப்ப இங்க இருக்கக்கூடிய பாமக போன்ற கட்சிகளை உள்ள இழுக்கிறதுக்கு சில உத்தியா பயன்படுன்ற அடிப்படையில தான் சாதிவாரி கணக்கெடுப்பு அறிவிச்சிருக்கீங்க. அது கூட தேதி கிடையாது, கிழமை கிடையாது, காலவரம்பு கிடையாது, சும்மா அறிவிச்சிருக்கிறீங்க. செய்வீங்களா மாட்டீங்களான்னு தெரியல. ஏற்கனவே பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை நாங்கள் ஆதரிக்கிறோம் சொல்லி பல காலமாச்சு, அது சட்டமாக்கப்படலை. இந்த லட்சணம் தான் அவருடைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால என்ன அப்படின்னா, பாஜகவிற்கு சாதிவாரி கணக்கெடுப்பில் நடத்துவது என்பது அவர்களை பார்ப்பனிய சனாதானத்தில் இருந்து சட்டையை பிடித்து தரன்னு இழுத்து கொண்டு வந்து ரோட்ல நிறுத்தின கதை, ரைட்டியா? ரோட்ல நிறுத்தி பேசு அப்படின்னு பேச வச்ச கதை. அப்ப சாதிவாரி கணக்கெடுப்பை அவர்கள் ஒழிக்கணும்னு பாடுபட்டவங்க, அதற்கு காலங்காலமா எதிராக இருந்தவங்க, இன்னைக்கு வேற வழி இல்லாம இந்தியா கூட்டணி செல்வாக்கடையுது. எல்லா சாதிகளிடையிலும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள், முஸ்லிம்கள் எல்லாருக்கிட்டையும் கிட்டத்தட்ட 90% மக்கள்கிட்ட ராகுல் காந்தி ரீச் ஆகுறாரு, இந்தியா கூட்டணி ரீச் ஆகுது. அதை தடுக்கணும் என்பதற்காக நீங்க செய்யற தேர்தல் அரசியல் நாடகம் தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு.
ஏன்னா நீங்க இதை உண்மையா எடுக்க போறதில்ல. இதுக்கு எவ்வளவு பாடுபடணுமோ, எவ்வளவு போராட்டங்கள் நடத்தணுமோ அப்படின்றதுதான் நம்முடைய கவலை. இந்த மாதிரியான ஒரு கருத்து நம்ம சொல்லிக்கிட்டு இன்றைய தினம் வந்து சிபிஎஸ்இ பள்ளிகளில் பார்த்தோம்னா குறைவான மதிப்பெண் எடுக்கின்ற மாணவர்கள் வந்து ஃபெயில் செய்யப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு வந்து வெளியாகிருக்கு. இந்த சம்பவத்தை எப்படி பார்க்கலாம்? இந்த சம்பவம் மாணவர்களை வடிகட்டுவது. 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கு பொது தேர்வு. தமிழ்நாட்டில் இந்த பொது தேர்வு ஒழிக்கப்பட்டிருக்கு. நமக்கு என்ன பார்க்குறோம், அந்த வருஷம் ஒரு வருஷம் அந்த பிள்ளைகள் படிக்கிறான், சரியா? அதுல ஒரு சில பிள்ளைகள் எழுத்தறிவுலையோ இதுலயோ பின்தங்கி இருக்கலாம். அவன் அடுத்த வருஷம் படிப்பு போக்குலயே அவனை வளர்த்துக்கிடுவான். அதனால அதுக்காக அவனை பிஞ்சு பிள்ளைங்க அதெல்லாம் அவனை வந்துட்டு பள்ளியை விட்டு வெளியேற்றாதீங்க, அதை வகுப்பை விட்டு அதுலயே போடாதீங்க. அவனை மன ரீதியா அவனை மன உளைச்சலை ஏற்படுத்தாங்க. அவன் பாஸ் ஆகட்டும். அவன் ஒரு வளர்ச்சியில அவன் தேர்வுனா என்னன்னு புரிஞ்ச பிறகு, தேர்வை இயல்பாக அணுகிற ஒரு பக்குவம் வயசு வந்த பிறகு தேர்வை கொண்டு போகலாம். அப்ப 10ஆம் வகுப்புல பொது தேர்வு வச்சுக்கலாம். 10ஆம் வகுப்பு வரையும் பாஸ் போடுவோன்ற ஒரு மனித வள கல்வி அணுகுமுறை, ஒரு மனிதநேய குழந்தை நேய அணுகுமுறையை கொண்டு தமிழ்நாட்டில் சமச்சீர் கல்வியில இதுவும் ஒரு கொள்கையா வச்சிருக்கணும். ஆனா இந்த சென்ட்ரல் போர்டில் சிலபஸ்ல இன்னைக்கு அவன் என்ன சொல்றான்னா, 3ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு வச்சு ஃபெயில் ஆகிற பிள்ளைய ஃபெயில் போடுவோம், 5ஆம் வகுப்பு ஃபெயில் போடுவோம், 8ஆம் வகுப்பு ஃபெயில் போடுவோன்றான். அது பிஞ்சு 3ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைக்கு என்ன இருக்கும் இல்லையா? 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு அதெல்லாம் நீங்க ஃபெயில் போட்டு இப்போ நீங்க என்ன பண்ண போற? ரைட்டா? அப்ப ஃபெயில் ஆகிற அளவுக்கு தான் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா உன்னுடைய பள்ளிக்கூடம் என்ன லட்சணத்துல இருக்கு? நீ என்ன அப்படி சொல்லி கொடுத்து கிழிக்கிற இல்லையா? நம்ம உலகத்தரத்துல பயங்கரமான சிலபஸ் சொல்ற இல்லையா? இன்னும் சிபிஎஸ்இ பள்ளிகள்ல மாணவர் எண்ணிக்கை குறைவு. இப்ப நம்ம எல்லாம் அரசு பள்ளிகள்ல 80 பிள்ளைகள் இருப்பான், ஒரு சில பள்ளிகள்ல 60 பிள்ளைகள் இருப்பான். நாங்கள்லாம் 60 பிள்ளைகள் 80 பிள்ளைகள் வகுப்புல எல்லாம் இருந்து படிச்சாலுங்க 90கள்ல, சரியா? அப்படியெல்லாம் அரசு பள்ளிகள்ல பிள்ளைங்க இருக்கா. நீ வெறும் 20 பிள்ளைகளை வச்சு வகுப்பறை நடத்துற, என்ன கிழிக்கிற? 20 பிள்ளைகளை பாஸ் பண்ண வைக்காம என்ன கிழிக்கிறேன்னு கேட்கிறேன் இல்லையா? இந்த லட்சணத்துல இவருடைய கல்வி சிந்தனை வந்துட்ட சனாதனிகள் தான் இருக்கிறான். அவனுக்கு என்ன பிரச்சனைனா, அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுங்க, எந்த பிள்ளையால தேர்வுகளுக்கு அச்சப்படும், எந்தெந்த பிள்ளைகள் அச்சப்படும்? வறுமையினால் பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள், அதாவது கல்வி கற்காத பெற்றோர்களுடைய அல்லது பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களின் பிள்ளைகள். அவன் எஜுகேஷனா ரொம்ப அவனுக்கு சில சாதகம் இல்லாத நிலைமை இருக்கும். சொல்லிக் கொடுக்க தெரியாது, பெற்றோர்களுக்கு சொல்லிக் கொடுக்க தெரியாது, அவங்களே சும்மா ரொம்ப சுமாரா இருப்பாங்க. அதனால அவங்க படிதான்னு சொல்றத தவிர அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. டியூஷன் அனுப்புனா கூட ஒரு சில பாடங்களை தவிர அவர்களால் செலவழிக்க முடியாது. இப்படி இருக்கிற பிள்ளைகள் தான் ஃபெயில் ஆகும்னு தெரியும். அப்போ இவன்லாம் யாரு? தாழ்த்தப்பட்டவனா இருப்பான், பிற்படுத்தப்பட்டவனா இருக்கான், முஸ்லீமா இருப்பான், பழங்குடியா இருப்பான், போடு அவன்லாம் எதுக்கு வரணும்? இப்ப இங்க இருந்தே வடிகட்டி எது வரைக்கும் ஆராய்ச்சி படிப்பு வரைக்கும் வடிகட்டுறது. 3, 8, 5, 10, 11, 12 கல்லூரி செமஸ்டர்ஸ் எல்லாத்துலயும் வடிகட்டு. எல்லாத்துலயும் தப்பிச்சு வந்துட்டானா, நல்ல மதிப்பெண் எடுத்துட்டானா, நீட்டை போடு, ஜீட்டை போடு, அதுலயும் வடிகட்டு, ரைட்டா? அதுலயும் தப்பிச்சு வர்றானா, நீட் தேர்வை தூக்கி மத்திய பிரதேசத்துல எழுத விடு, கேரளாவில் போய் பரிச்சை எழுதணும்னு சொல்லு. அவன் அப்பா அதை சாகட்டும், செத்த இளவு கூட அவனுக்கு தெரியாம போடணும். 1000 பிரச்சனை நெருக்கடி அங்க வட இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ட்ரெயின்ல போய் வர முடியாது. ஒரு பண்டிகை இப்ப தீபாவளி இருந்துச்சுன்னா, ஒரு தீபாவளி, இந்த சித்திரத்தூர்ல அப்படி பல்வேறு விஷயங்கள்ல தொலைதூர பயணம் நிறைய ரிஸ்க்கு. பரீட்சை எழுத போற பிள்ளைய கொண்டு போய் அடுத்த மாநிலத்துல மத்திய பிரதேச தமிழக மாணவர்களுக்கு நீட் எக்ஸாம் மத்திய பிரதேசத்துல சென்டர் போடுறான். எவ்வளவு கீழ்த்தரமான வன்மம் இருக்கு அவனுங்களுக்கெல்லாம். அப்ப இந்த லட்சணத்துலதான் இவர்கள் இருக்கிறார்கள். இதை தமிழர்கள் உணரணும், ஒட்டுமொத்த தமிழ் தேசத்து மக்களும் உணரணும். பாஜக கூட்டணி, அதிமுக இதெல்லாம் விற்க வந்த துரோக கூட்டணி. தமிழ்நாட்டை எடை போட்டு விற்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. குறைஞ்சபட்ச சூடு சொன்னையோட திமுக கூட்டணி தான் இருக்கு. அதனால நம்ம ஆதரிச்சு நிற்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கணும்.
இதை தமிழ் தேச மக்கள் உணரணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். நன்றி சார். நன்றிங்க.